விவசாயி ஜெபஸ்டின். நம்ம இப்போது தோட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம தோட்டத்தில் வந்து நெல் நாற்று போகிற தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருங்க. பூசணிக்காய் பற்றி போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டத்து மத்தியிலையும் நம்ம அடுத்த பருவம் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம அதுக்கு வந்து நாற்றாங்கால் ரெடி பண்ணுறோம். என்ன நாற்றுன்னு பார்த்திங்கன்னா கரண்டாக்காய் பண்ணி இது என்னென்னா, இப்போது நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருந்தோம். வித்து நெல்லை வாங்கி அதை ஊற வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு நம்ம ஃபுல்லாக ஊற வச்சோம். அப்புறம் நேற்று பகலில் எடுத்து வச்சிட்டோம். நேற்று நைட்டு தண்ணி தெளித்து வச்சுருக்கோம். இப்போது விதை நெல் வந்து அப்படியே கோர விட்ருக்கு பார்த்திங்களா, வெள்ளை வெள்ளையா. இது அந்தளவு நம்ம நாற்று போக வேண்டியதான். இது இப்போது கோர விட்ருக்கு. இன்னொரு 1 ஹவர் கழித்து பார்க்க ரொம்ப பெருசாகிடும். நம்ம லேட்டாக ரொம்ப பெருசாகிடும். நம்ம சீக்கிரம் நாற்று போகணும். ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, டிராக்டர் வச்சு உழுது நாற்றாங்கால் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் மற்ற இதெல்லாம் காமிக்கலை. இப்போ வந்து நம்ம நேற்றே நம்ம உழுது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம அந்த வித்துறலும் நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே நாற்று போக வேண்டியதான். அவங்க வேலி போட்டுமே ஒன்றும் கதாவலையா, வேலி போட்டுமே பண்ணி 2 நாள் தானே வராமல் இருந்துச்சு. நாலு நாள் வராமல் இருந்துச்சு. ஏன்னா வாழைன்னு பிடுங்கலை, வாழைன்னு கை வைக்கலை. அந்த கீழே கீழே அப்போ வேறு போட்டால் தான் அதுக்கு. இப்போ பழைய அண்டி மாதிரி கிழக்கே போட்டுருவோம். இப்போ நம்ம நாற்றுலாம் பாவியாச்சு. விதை நெல் விட்ட பிறகு இப்போ நம்ம சுற்றி கம்பு நாட்டியிருக்கோம். இந்த மாதிரி சுற்றி கம்பு நாட்டியிருக்கோம். எதுக்கு நாட்டியிருக்கோன்னா, விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே இந்த காட்டு பண்ணி மிருகங்கள் தொல்லை நிறையா இருக்கும். அதனால் இந்த நம்ம தொல்லியடிச்சு போட்டுருக்கனால நைட்டு வந்து காட்டு பண்ணி வந்து உள்ளே உருண்டக்கூடாது. அதுக்காண்டி நம்ம வந்து இந்த மீன் வலை இருக்குது பார்த்திங்களா, இந்த மீன் வலை தான், இந்த வலை தான் நம்ம வந்து சுற்றி இந்த கம்பில் கட்டி தொங்க விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணி உள்ளே வராது. சுற்றி வலை போட்டாச்சு. வலை போட்டு இப்போ பண்ணி இனி வராதபடி கொஞ்சம் சேஃப்டியாக போட்டிருக்கோம். ஏன்னா இதையும் மீறி போனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாற்று போனதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நேற்று வலைலாம் கட்டி எல்லாம் விட்டுட்டு போயிருந்தோம். இப்போ நம்ம காலையில் நைட்டு வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடி விட்டுருந்தோம். இப்போது மறுபடியும் தண்ணி போடணும். இப்போ நம்ம வந்து எவ்வளவு விதை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கரு வந்து நல்லா அப்படியே அழகாக இருக்குது. இனிமேல் இப்படியே விட்டோம்னாக்கி கிளி அதெல்லாம் வந்து நெல் பிறக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம தண்ணி விடணும். இப்போ மோட்டர் போட்டு தண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம சாயங்காலம் தண்ணியை திறந்துடணும். இப்படி ஒரு 3-4 நாளைக்கு செய்யணும். இது வந்து நம்ம 2வது நாள். இப்போ நம்ம நாற்று பாவி 5வது நாள் ஆகுது. 5வது நாள் ஆகுதுனால வந்து நம்ம தண்ணியை வடிய போட்டிருக்கோம். கொஞ்சம் பச்சை எடுத்துருக்கு. ஏன்னா இந்த டயத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த அணில், கிளி இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, இந்த நேரத்தில் வந்து இதை சாப்பிட்றதுக்கு வரும். அதனால் வந்து இது பகலை வந்து அதிகமாக நின்று பார்க்க வேண்டியது இருக்குது. இருங்க, இதில் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, இது என்னென்னா கிளியோட எச்சம். இது வந்து கிளி வந்து உள்ளே வந்து இருந்துக்கிட்டு ஒவ்வொன்றா பிறக்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம பகலில் வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணியை அடைச்சிருப்போம். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கூராப்பாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ரொம்ப இதில் இந்த மாதிரி இடத்துல தண்ணி கிடந்துச்சு அப்படின்னா அழுகிரும். அதனால் வந்து பகல் அந்த ட்ரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கூராப்பும் இருக்குது, வெயிலும் இருக்குது. அந்த நேரத்தில் கொஞ்சம் திறந்து விட்ருக்கோம். இனிமேல் நைட்டு தண்ணி அடைக்கணும். நம்ம நாற்று பாய் ஒரு 5 நாள்கிட்ட ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நாளில் நம்ம தொழி அடிக்கணும். தொழி அடித்தா தான் நம்ம வரப்பிருப்பு வெட்டதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மழைக்காண்டி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மழை வர்றதுக்கு மட்டும் நம்ம காலில் இந்த வரப்பிறப்புலாம் இந்த கால் வெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் புல் இந்த இதெல்லாம் நம்ம வந்து நம்ம காலாக வெட்டி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்தால் டக்குன்னு பாயும். அதனால் இன்றைக்கி அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம்.
தொழி தான் அடிச்சிட்ருக்கோம். நம்ம டிராக்டர் உழுது இப்படி புல்லாக இருந்தது தான் நம்ம நெல் நடுறதுக்காண்டி இப்போ அடிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து நேற்று ரொட்டேட்டர் வச்சு இதில் உழுதோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வாழை இருந்துச்சு. வாழை வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட்டர் வச்சு உழ முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த மாதிரி டிராக்டரு கேட்ச் வீல் கட்டின வண்டி வச்சு நம்ம உழுதோம். வாழை அழிக்க முடிச்சல் உள்ளதை நம்ம வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம வந்து அங்கே உழுதாங்க. இப்போ நம்மளுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து என்ன சொல்கிறது, கிணத்து தண்ணி வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மழை பெஞ்சு ஓடையில் தண்ணி வரும், அந்த தண்ணி வச்சு நம்ம வந்து தொழி அடிக்கல. கிணத்து தண்ணி மோட்ரு தண்ணி வச்சு தான் நம்மளுக்கு பாயுதுனால வந்து ஒவ்வொரு குண்டாக அடித்தோம். இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்யுது. காலையிலே 8 மணிக்கெலாம் மழை பெய்யுதுங்கிறனால கொஞ்சம் நம்ம மாமரத்துக்கு கீழேன்னு வீடியோ எடுக்கோம், செல்லு நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. இந்த வயலில் நம்ம உழணும், ஏன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அது உழுதோன்னா நம்ம இது உழணும். இப்போ நம்ம சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு தோட்டத்தில் நின்று நம்ம வரப்பட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம உழுதாச்சு, தொழி அடித்தாச்சு. இனிமேல் நட தான் ஆரம்பிக்கணும். இப்போ என்னென்னா நம்ம வந்து வாழைக்கட்டை நாட்டு வாழை போட்டதெல்லாம் அழித்து அடுத்தது மற்ற எல்லாமே தொழி அடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நம்ம வந்து வரப்பு போட்டிருக்கோம். வரப்பு நம்ம எப்படி போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ அதை நம்ம மறுபடியும் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து வரப்பு இந்த மாதிரி புல் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோன்னா, எலி வந்து நம்ம இந்த வரப்போடல்கிட்ட எலி ஆல்ரெடி உள்ள பொந்து போட்டு இருந்திருக்கும். இப்போ அதை வந்து நம்ம மண்ணை பரட்டி போட்டு இதெல்லாம் டிராக்டர் வச்சு நம்ம வீல் வச்சே ஏற்றிருக்கோம். அதை பரட்டி போட்டு இந்த மாதிரி நம்ம மண் அள்ளி வைக்கணும். இந்த மாதிரி அள்ளி வச்சா தான் நம்மளுக்கு வந்து வரப்பு நம்ம வந்து நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியும் உங்களுக்கு வெளியில் ஆஃப் சைடு நம்ம லீக் ஆகாது. எலியும் நம்ம புதுசாக வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கு ரொம்ப நாளாகும். அது மாதிரி நம்ம எல்லாமே நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்ணுறோம். இதை பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து நட ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம இன்னும் 2-3 நாளில் நம்ம நட ஆரம்பிக்கணும். அதனால் இப்போ நான் ஒத்தையில் தான் இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். ஒத்தையிலே நாளைக்கு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நம்ம முடிக்கணும். ஏன்னா திங்கள் செவ்வாய் நம்ம நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.